வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோக்ஸ் என்ற இந்த டெலிகிராம் போட்டில் விட்ரோல் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் ட்ரேடிங் வந்து 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சில எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ப்ரோ ட்ரேடிங் போய்கொண்டிருக்கு. 20ஆம் தேதி வந்து நம்மளாம் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விட்ரோல் வந்து விரைவில் வரும். ஸோ அதுக்கு வந்து சில டாஸ்க்குகள் தந்திருக்காங்க. அதுகளெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளணும். நார்மலாக நீங்கள் இந்த போட்டை வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட பேலன்ஸ் காட்டும். நீங்கள் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதாவது டெலிகிராம் வாலெட்டோ இல்லாட்டி டொன் கீப்பரோ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். பட் அவங்க சொல்கிறாங்க டொன் கீப்பரை கனெக்ட் பண்ண சொல்லி. டொன் கீப்பர் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறது ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. டொன் கீப்பரை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு வேர்ட்ஸ் வரும், அதை கவனமாக நோட் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படி இந்த டோக்ஸ்ன்ற இந்த டெலிகிராம் பொட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இதில் உங்களோட பேலன்ஸ் இதில் வந்து இந்த பாருங்கள் டோக்கன் கிளைம் என்ற மாதிரி இருக்குது தானே. ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி தான் என்ன செய்ய போகிறோம்ன்றது நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற பட் கிரிப்டோ அப்டேட்டில் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டெலிகிராமோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருங்க. அதில் ஜாயின் பண்ணுங்கள். உடனுக்குடனான அப்டேட்டுகள் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் வரும். ஓகே ரைட். இப்போ இதில் நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்வோம். கிளிக் பண்ணுறதுன்னா இந்த இருக்குது, இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே இதில் அவங்க முதலாவது சொல்லியிருக்காங்க டோஜி கம்யூனிட்டி அண்டு, அதாவது டோக் கம்யூனிட்டி அண்டு இவங்களோட ஒரிஜினல் டெலிகிராம் போட்டுக்குள்ளே டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து அவங்களோட எக்ஸ் தளம், ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். மூன்றாவது டொன் கீப்பர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து கெட் கேஸ் ஃபார் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெலிகிராமில் ஸ்டார் வந்து என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது இந்த டொன் கீப்பர் வாலெட்டில் மினிமம் 0.1 டொன்னாவது இருக்கணும் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் 0.1க்குள்ளே ஒரு $2-3 தான் வருமானு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் 0.1 டொன்னை கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த கேஸ் ஃபீஸுக்கு வந்து ஸ்டார் கேட்டிருக்காங்க. அது என்ன மாதிரி எடுக்கிறன்றதை பார்ப்போம். முதல்ல வந்து இந்த இருக்குது இந்த டோக்ஸ் கம்யூனிட்டின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனலுக்குள்ளே வருவீங்க. இதில் வந்து 15 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் எவ்ரிடே அப்டேட்டுகள் போடுறாங்க. ஓகே, இதில் பைபிட் OKXலாம் அவங்க லிஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க 20ஆம் தேதி. ஸோ பார்க்கலாம் வேறு என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் அதுக்குள்ளே வருதுண்டு. ஓகே, ஸோ அதுதான் இதை கவனமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த கடைசியாக இருக்குது கெட் கேஸ் ஃபார் ஸ்டார்ன்னு இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி நாங்கள் தகுதியை பெற்றுக்கொள்கிறோன்றதை பார்க்க போகிறோம். நார்மலாக உங்களுக்கு டொன் கீப்பரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே ஒரு 0.1 டொன், அதாவது முடிஞ்சால் ஒரு $6-7 ஐ திங்க் $8 வரமன்னைக்கு ஒரு டொன் காயின். ஸோ அது வேணும்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஒரு $10 டொன் காயின் வாங்கி வச்சா கூட தப்பில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் டொன் இதான் எங்களுக்கு கேஸ் ஃபீஸுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ அதால் அதை வச்சுக்கொள்ளுங்க. கேஸ் ஃபீஸ்னால் என்னென்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் செய்கிறதுக்குரிய ஃபீஸாக தேவைப்படும். அதான் கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்கிறது. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டார் எடுக்கிறது பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய டெலிகிராமுக்கு போய்க்கொள்ளுங்க. ரைட், இதில் சைடில் 3 டொட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வரும். இதில் வந்து செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு இப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்து பாருங்கள் மை ஸ்டார்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னா இதுக்குள்ளே தான் உங்களுக்குரிய ஸ்டார்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுக்கலாம். பட் இது என்னென்னா நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இதில் வந்து நான் ஸ்ரீலங்காண்டப்படியால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட $329 பே பண்ணி தான் இந்த 50 ஸ்டார்ஸை நான் வாங்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட $329 எனக்கு 50 ஸ்டார் வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளணும். அல்லது 100 ஸ்டார்ண்டா $659. அப்படி எவ்வளோ ஸ்டார் எங்களுக்கு தேவையோ அது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அவங்க இப்போதைக்கு எங்களுக்கு எத்தனை ஸ்டார் தேவைன்னு அவங்க சொல்லலை. ரைட், இந்த ஸ்டாரை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொண்டா தான் அதுலேருந்து விட்ரோல் எடுக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் மினிமம் நீங்கள் ஒரு 50 ஸ்டாராவது எடுக்க பாருங்கள். ஸோ இது என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். நீங்கள் டொன் கீப்பர் வாலெட்லேயோ இல்லாட்டி டொன் வாலெட்லேயோ டெலிகிராம் வாலெட்லேயோ உங்கள்கிட்ட ஒரு டொன் காயின் இருக்குமென்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உரிய ப்ரொசீஜர் என்ன மாதிரின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். முதல்ல உங்களோட டொன் கீப்பர் வாலெட்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. ஸோ டொன் கீப்பருக்குள்ளே வந்துட்டேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 0.3 வாட்டில் தான் இந்த டொன் இருக்குது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதை வச்சுக்கொண்டு தான் பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுக்கும் 0.1 தேவை. அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கொண்டு பர்ச்சேஸ் பண்ணணும். இதில் இந்த ப்ரௌசர்ன்னு இருக்குது பாருங்கள்.
ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சர்ச் ஓர் என்டர் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணி இதில் நான் ஒரு அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது FRAGMENT.com. ஸோ இந்த அட்ரஸை கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம்னா அதை கிளிக் பண்ணோன்னே இது லோட் ஆகி இந்த வெப்சைட்டுக்கு வரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு என்ன செய்யணும், இந்த பாருங்கள் கனெக்ட் டொன்னுன்ற அதை கொடுத்து நாங்கள் அதை கனெக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ கனெக்ட் வாலெட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிட்டு ஓகே. இப்போ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிட்டு இதுக்குள்ளே வந்து தான் நான் இப்போ டொன் வாங்க போகிறேன். டொன் வாங்குறேன்டா ஓகே. இப்போ நாங்கள் இந்த ஃப்ராக்மெண்ட்ன்ற வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கோம். டோனையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பாருங்கள் ஸ்டார்ஸ் நியூன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணினோடனே இப்போ வந்து நாங்கள் எத்தனை காயின்ஸ் வாங்க போகிறோம், 50 ஸ்டார் வாங்க போகிறோம்டா எங்களுக்கு இந்த இருக்குது, இதை செலக்ட் பண்ணலாம். 500 இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ என்றது அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நான் 100 அதில் 100ன்றதை என்டர் பண்ணலாம். ஓகே, இதில் நான் 100 என்டர் பண்ணலாம். அல்லது இதில் வந்து எங்கிட்ட என்றது டெலிகிராம் யூசர் நேம்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய டெலிகிராமில் யூசர் நேமை போய் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது உங்களோட செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராமுக்கு வந்து யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ கொடுக்காட்டி அதில் போய் செட் பண்ணிக்கொண்டு உங்களோட யூசர் நேம் இப்போ எந்த யூசர் நேம் வந்து கிரிப்டோ கோபி என்ன, நான் இதில் வந்து கிரிப்டோ கோபி என்று கொடுப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டோன் காயின் எடுத்துகிட்டு அவங்க எங்களுக்கு ஸ்டார் தருவாங்க. ஸோ அதால் இதை எத்தனைன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எங்களோட யூசர் நேமை கொடுக்கணும். இப்போ இதில் வந்து ஸோ என்னுடைய யூசர் நேமை நான் இதில் கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ இதில் வந்து டச் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, சர்ச்ன்றது கீழே சர்ச் பட்டனை நான் கொடுத்துனேன்டா எனக்கு வந்து சர்ச் ஆகும். ஸோ இப்போ இதில் சர்ச் ஆகி வந்து பாருங்கள் ஓகே, என்னுடைய லோகோவோட சேர்ந்து இது ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அது செலக்ட் ஆகிட்டு இதுக்கு பிறகு பை 100 டெலிகிராம் ஸ்டார்ன்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நான் 100 கொடுத்தேன்னா 100, நான் இதில் 50 கொடுக்குறேன்னு வைங்க. நான் 50 செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்டர் பண்ணுறேன். 50 என்டர் பண்ணிவிட்டு கூட கொடுத்துருந்தா இதில் பாருங்கள் பை 50 டெலிகிராம் ஸ்டார்ஸ்ன்றதை நான் கொடுத்தேன்டா என்னுடைய டெலிகிராமில் வந்து 50 ஸ்டார் வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் இந்த யூசர் நேம் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கும் வாங்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட டீம் மெம்பர்ஸோ யாராவது ஒரு ஆளுக்கும் ஸ்டார் தேவையாண்டா நீங்கள் என்ன செய்யலாம், இதிலேருந்து அவங்களோட யூசர் நேமை கொடுத்துட்டு வாங்கிட்டு இதில் பை 50 டெலிகிராம் மினிமம் நீங்கள் 50 தான் ஸ்டார் வாங்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் பை பண்ணுற ஸ்டார் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகும். இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வாங்க தெரியாட்டியும் நீங்கள் இப்படி வாங்கி கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஸ்டாரை கலெக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாரை கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மை ஸ்டாருக்குள்ளே வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து இது ஆக்டிவ் ஆகிரும். ஸோ ஆட் ஆகிரும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் டிரெக்டாக உங்களோட விசா மாஸ்டர் கார்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த இருக்க ஆட் டு கிரெடிட் டெபிட் கார்டுன்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களோட கார்டை ஆட் பண்ணி நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது வந்து அது ஒவ்வொருத்தருக்க பொறுத்தது. என்னோட கேட்டால் நீங்கள் டிரெக்டாக டொன் காயினை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் லேஸ். டொன் காயின் வாங்குறது வந்து நீங்கள் பைனான்ஸில் உங்களோட USDT இருந்தால் அதை வச்சுக்கொண்டு டொன் வாங்கலாம். வாங்கி அங்கேருந்து டொன் கீப்பருக்கோ இல்லை உங்களோட டெலிகிராம் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த வேலையை ப்ரொசீஜரை செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ சிம்பிளாக நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த 4 ஸ்டெப் தான் இப்போதைக்கு தந்திருக்காங்க. இதில் வந்து இப்போதைக்கு இதுவும் நாங்கள் உடனடியாக செய்யலாம். இது கூட உடனடியாக செய்யலாம். இன்ஸ்டால் டொன் கீப்பர்ன்றது அது நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கொள்ளலாம். பட் அதில் வந்து 0.1 டொன்னாவது மினிமம் எப்பயும் வச்சுக்கொள்ளுங்க. ஏனெண்டா உங்களுக்கு டிரான்சாக்ஷனுக்கு கேஷ் வீசா தேவை. ஓகே, அடுத்து இந்த ஸ்டார் வந்து நான் 50 மினிமம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, 5 கேட்கலாம், 10 கேட்கலாம், 1 கேட்கலாம், சில நேரம் 100 கூட கேட்கலாம் எத்தனை ஸ்டார் வேணுமென்றது. ஸோ அந்த ஸ்டார் எத்தனை வேணுமென்றது எப்போ சொல்லுவாங்கன்றது இன்னும் தெரியலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவசரப்பட தேவையில்லை. நீங்கள் மினிமம் 50 பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறேன்னா வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, எப்போயுமே உங்களுக்கு 50 தான் மினிமம் மேலும் அதை விட குறைய பர்ச்சேஸ் பண்ணல. 50 பர்ச்சேஸ் பண்ணல பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப் அவங்க சொல்லக்குள்ள எங்களோட டெலிகிராமில் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். டெலிகிராமில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகே, ஸோ அவங்க இப்போதைக்கு தந்த டீட்டெயில் தான் இது. அடுத்த இந்த லிஸ்டிங் டீட்டெயில் எல்லாம் இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதிலையும் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் ஜாயின் பண்ணாத ஆட்கள் வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ண 7 மாண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து பெரிய அமௌண்ட் கிடைக்காது, சின்னதாக தான் உங்களுக்கு இதில் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதாவது 100 டோக் காயினுக்கு வந்து உங்களுக்கு $1 என்ற மாதிரி வருமென்று எதிர்பார்க்கப்படுது. ஓகே, 100 டோக் காயின். இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு 31,000 இருக்குண்டா கிட்டத்தட்ட $318 கிட்ட வர சான்ஸ் இருக்குது. அதாவது 100 காயினுக்கு. இது கூடலாம் குறையலாம். சில நேரம் 1000 காயினுக்கும் $1 வரலாம். சில நேரம் 10 காயினுக்கும் $1 வரலாம். 90 காயினுக்கும் $1 வரலாம். சில நேரம் ஒரு காயின் $1 வரலாம். அது லிஸ்டிங்கையும் அந்த பிஸ்னஸ் இதையும் பொறுத்து இருக்குது, அந்த டைம் மார்க்கெட்டையும் பொறுத்து இருக்குது. ஸோ அதால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரேடிங் போய் கொண்டிருக்கு. ஸோ அதில் சில பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது, அந்த இதுகள் மார்க்கெட் அதில் வச்சுக்கொண்டு. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொள்ள இயலாதபடியால் இந்த ஃப்ரீ ப்ரொசீஜரை நாங்கள் செய்வோம். பட் எப்போயுமே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் கேஸ் ஃபீஸ்ன்றது போயே தீரும். அது நீங்கள் கட்டாயம் உங்களோட வாலெட்டில் நீங்கள் அதில் வச்சுக்கொண்டு தான் ஆகணும். நீங்கள் பிஎன்பியில் இருந்து, அதாவது பைனான்ஸ்லேருந்து இன்னொரு பைனான்ஸுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு USDT அனுப்புகிறனாலும் அதில் டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்ட்டு போய்த்தான் ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயும் அவங்க கேட்டிருக்காங்க அந்த டொன் காயின். ஸோ கட்டாயம் 0.1 டொன் காயின் வச்சுக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இந்த ஃப்ரீ ஏர்ட்ராப்பை விட்டுறாதீங்க. 20ஆம் தேதி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா என்ன மாதிரி, அதாவது 100% எங்களை விட்ரோல் தந்தாங்கன்னா நல்ல, இல்லை பெர்சன்டேஜ் வைஸாக தந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ரைட், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.